ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இறால் ஊறுகாய் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த ஒரு இறால் ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெடாமையே இருக்குங்க. இந்த ஒரு இறால் ஊறுகாய் பேச்சுலர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இறால் ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டா வாங்க இந்த டேஸ்டியான இறால் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இறால் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1.25 கிலோ இறா வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற குடலெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மசாலாவை பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மசாலா நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உடம்புக்கும் நல்லெண்ணெய் நல்லது, ஊறுகாய்க்கும் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஊற வச்சுருக்கிற இறாவை இந்த நல்ல கொதிக்கிற எண்ணெய்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, எறாவை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு எறா பொரிச்சு எடுக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 80% வெந்தால் போதும். நல்லா கொஞ்சம் எறா வந்து முருவலாக இருந்து நான் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி ஊறுகாய் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாயும் நல்லா கெடாமையும் இருக்கும், எறாவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் பொரிஞ்சிட்ருக்கட்டும். இப்போ இதுக்கு இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். இல்லைதாங்க, கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இறாவும் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இறாவை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சால் போதும். அவ்வளோதாங்க, இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் எண்ணெயை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம், மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் அதிகமாக போட வேண்டாம், ஆல்ரெடி நம்ம பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் 3-4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. 1 கப் பூண்டு போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. நல்ல பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பொடியை நறுக்கி பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே கலராக இருக்கணுன்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற எறாவையும் போட்டுக்கலாம். எறாவை போட்டுட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்த கடுகு வெந்தயம் பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு செகண்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. காரம் நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க. கடைசியாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வினிகர் இல்லைன்னா 3 எலுமிச்சைப்பழம் கடைசியாக தான் பிழிஞ்சு ஊற்றணும். கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா ஊறுகாவை ஆற வச்சுட்டு ஈரமே இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரமே இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் கெடாமையே இருக்கும். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான டேஸ்டியான இறால் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் இந்த இறால் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி இறால் வறுவல் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காலை நேரத்தில் டக்குன்னு டப்பாவில் எடுத்து போட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.